ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். அதிகாரம் 124 உறுப்பு நலன் அழிதல். 1233வது குறட்பாவை பற்றி நாம் இப்பொழுது சிந்திக்க இருக்கின்றோம். தனந்தமை சால அறிவிப்ப போலும் மணந்தனாள் வீங்கிய தோள். தனந்தமை சால அறிவிப்ப போலும் மணந்தனாள் வீங்கிய தோள். தனந்தமை சால அறிவிப்ப போலும் மணந்தனாள் வீங்கிய தோள். தோள் வீங்குமா? காதலினுடைய மனைவியினுடைய தோள் வீங்குமா? பெரியதாக ஆகுமா? ஆகும். எப்பொழுது ஆகும்? முதலிரவு அன்றே அந்த தோள் வீங்கிவிடும், உடல் உறவின் பொழுது. அதன் பிறகு உடல் உறவு கொள்கின்ற ஒவ்வொரு நாளும் அந்த தோள் வீங்கிவிடும். உடல் உறவு கொள்ளாத நாட்களில் சுருங்கிவிடும் தோள். தோள் ஏன் உடம்பே கூட பருத்துவிடும். அவர் இல்லாத போது சுருங்கிவிடும். பெண்களுடைய உடம்பு உடல் உறவு கொள்ளுகின்ற பொழுதெல்லாம் இன்பத்தினாலே பூரித்துவிடும். அவர் இல்லாத போது கவலையினாலே உடம்பே சுருங்கிவிடும், வற்றிவிடும். தனந்தமை சால அறிவிப்ப போலும் மணந்தனாள் வீங்கிய தோள். இப்பொழுது பிரிவு வந்துவிட்டது. இந்த பிரிவு வந்துவிட்டது என்பதை இந்த தோள்கள் சொல்லுகின்றன. இரண்டு தோள்களும் காதலியினுடைய மனைவியினுடைய 2 தோள்களும் வாடி விட்டிருக்கிறது. பருத்திருந்த தோள்கள் மெலிந்திரு விட்டன. அந்த ஜாக்கெட் அணிந்திருக்கிறார்களே, அதெல்லாம் லூஸ் ஆகிவிட்டது. அதாவது அதிகமாக இடைவெளி இருக்கிறது. அந்த அந்த உடலுக்கு பொருத்தமான ஜாக்கெட் என்று சொல்லுகின்ற அந்த ஜாக்கெட் இல்லை, இப்பொழுது லூஸாக இருக்கிறது. இடைவெளி அதிகமாக இருக்கிறது. சதை வற்றிவிட்டது, தோல் சதை. ஏன் வற்றிவிட்டது? தோல் ஏன் இப்படி மெலிந்து விட்டது? கணவன் இல்லை. அந்த கவலையிலே இந்த தோல் சுருங்கிவிட்டது. பருத்திருந்த தோல் இப்பொழுது வாடி வதங்கி சுருங்கிவிட்டது. அந்த தோலை பார்த்து அழுகிறாள். நல்ல புடைத்திருந்து பெருத்திருந்த அந்த தோள்கள் இப்படி மெலிந்து விட்டனவே. ஐயோ, என்னுடைய தோள்கள் கூட மெலிந்து விட்டனவே. என் கண்கள் எல்லாம் அழுது அழுது அந்த கண்களில் இருந்த ஒளி போய்விட்டது என்று கண்களை பற்றி அழுதவள் இன்று இப்பொழுது தோள்களை பார்த்து அழுகிறாள். தோள்கள் இப்படி வாடி வதங்கிவிட்டனவே. தனந்தமை பிரிந்து விட்டதை இது காட்டுகிறது, எல்லோருக்கும் காட்டுகிறது. இந்த தோள் காட்டி கொடுக்கிறது போகின்றவர்களுக்கெல்லாம். எப்படி இருந்த அழகாக இருந்த தோள் இந்த ஜாக்கெட்டு தொளதொள என்று இருக்கிறது, லூஸாக இருக்கிறது. அவள் வாடி வதங்கி விட்டாள். அதனால்தான் பொருத்தமாக ஜாக்கெட் இல்லை, லூஸாக இருக்கிறது, தளர்ச்சியாக இருக்கிறது, பொருத்தமாக இல்லை என்று போகிறவர்கள் வருகிறவர்களுக்கெல்லாம் காட்டி கொடுக்கிறது. தலைவன் பிரிந்திருக்கிறான் என்பதை இந்த தோள்கள் காட்டி கொடுக்கின்றன. மெலிந்த தோள்கள், பருத்த தோள்கள் இல்லை, பருத்திருந்த தோள்களை அவர்களெல்லாம் பார்த்திருக்கிறார்கள். நல்ல புடைத்திருந்த தோள்களை, மினு என்று மினுக்கியிருந்த அந்த தோள்கள், பளிச்சென்றிருந்த தோள்கள் இப்பொழுது வாடி வதங்கி தோல் எல்லாம் சுருங்கி ஒரு மாதிரி சாம்பல் நிறத்திலே போய் அதனுடைய நிறங்கள் எல்லாம் மாறி அந்த சட்டை தொளதொள என்று லூஸாகி அதையெல்லாம் பார்க்கின்றவர்கள், ஓ குடும்பத்திலே ஏதோ பிரச்சனை, வீட்டுக்காரன் இல்லை, வீட்டில் தலைவன் இல்லை, அந்த ஏக்கத்திலே வருந்தி இப்படி அவளுடைய தோள்களெல்லாம் மெலிந்து விட்டிருக்கிறது என்று இந்த தோள்களை காட்டி கொடுக்கின்றன மற்றவர்களுக்கு. அவளுக்கு இருக்கின்ற வருத்தத்தை, அவன் பிரிந்திருக்கிறான், அவளுடைய தலைவன் பிரிந்திருக்கிறான் என்ற அந்த காரணத்தை காட்டி கொடுக்கிறது இந்த தோள்கள் என்று இந்த தோள்களை காட்டி கொடுக்கின்றனவே. நான் சொல்லாமலே இந்த தோள்களை காட்டி கொடுக்கின்றனவே மற்றவர்களுக்கு, நான் என் தலைவன் பிரிந்து விட்டான் என்பதை என்று அந்த தோளை பார்த்து கற்பனையாக நினைத்து புலம்புகிறாள். தனந்தமை சால அறிவிப்ப போலும் பிரிந்திருப்பதை இந்த தோள்களே எல்லோருக்கும் காட்டி கொடுக்கின்றனவே. மணந்தனாள் வீங்கிய தோள். அப்பொழுது மணமான காலத்திலே, திருமணமான காலத்திலே
எப்படி இருந்த புடைத்திருந்த தோள்கள், கூடியிருந்த நேரத்திலே நானும் அவரும் எப்பொழுதெல்லாம் கூடியிருந்தோமோ அப்பொழுதெல்லாம் பருத்திருந்த தோள்கள் இப்பொழுது மெலிந்து விட்டனவே என்று இந்த தோள்களே போகின்றவர்களுக்கும் வருகின்றவர்களுக்கும் சொந்தக்காரர்களுக்கும் நான் ஏதோ கவலை இருக்கிறேன், என் கணவன் என்னை விட்டு பிரிந்திருக்கிறான் என்ற இந்த நிகழ்ச்சி அப்படியே எடுத்து காட்டுகிறது இந்த தோள்கள் என்று. இந்த நிலை எனக்கு வேண்டுமா? மீண்டும் இந்த தோள்கள் புடைத்தெழுந்து பெருக்கமடைந்து நன்றாக வலுவாக தோள்கள் பூரிப்போடு இருப்பதற்கு அவர் வந்தால்தான் அந்த நிலை வரும், அந்த நல்ல நிலை திரும்பும். எப்பொழுது வருவாரோ என்று ஏங்கி தவிக்கிறாள் தலைவி. மீண்டும் நாளை சந்திப்போம்.